Hello everyone, welcome to my channel Inside. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா CountIFS ஃபங்க்ஷன். CountIFS ஃபங்க்ஷன் CountIFோட அட்வான்ஸ் வெர்ஷன். ஓகே, நார்மலாக இந்த CountIF ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவில் சிங்கிள் காலமில் இருக்கிற ரிப்பீட்டட் டேட்டாவோட ரிப்பீட் கவுண்ட் வியூ பண்ண யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் CountIF ஃபங்க்ஷன். ஓகே, அதுவே இப்போ மல்டிபிள் க்ரைட்டீரியா பேசிஸில் ஒரு வேரியபிளோட ரிப்பீட் கவுண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும்னா நம்ம இந்த CountIFS ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம காலமில் சென்னைக்கு கீழே ஈக்குவல் டு கொடுத்து CountIF கொடுத்ததுக்கப்புறம் டேப் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு க்ரைட்டீரியா ரேஞ்ச் எதுனா, நம்மக்கிட்ட A அண்ட் B காலமில் ரிப்பீட்டடாக இருக்கிற பிளேயர் நேம் அண்ட் லொக்கேஷன், அதான் நம்மளோட க்ரைட்டீரியா ரேஞ்ச். ஸோ இந்த மாதிரி எத்தனை இன்புட் டேட்டா வேணால், ஸோ இது மாதிரி எத்தனை இன்புட் டேட்டா நம்மக்கிட்ட இருக்கோ அதை நம்ம என்ன லெவலாக டேட்டா அவுட்புட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி க்ரைட்டீரியா ரேஞ்சை ஆட் பண்ணி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 காலம் A அண்ட் B இருக்கிற இன்புட் டேட்டாவை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம இப்போ இந்த CountIFS ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி சம் ஆஃப் கவுண்ட்டு வியூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் வரைக்கும் எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். தென் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சென்னை MS தோனி சம் ஆஃப் கவுண்ட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ நான் இப்போ க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1க்கு என்டையர் A காலமை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். தென் கமா அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் க்ரைட்டீரியா 1, அதாவது D3 காலமில் இருக்கிற MS தோனியை செலக்ட் பண்ணியிருக்கோம். தென் நமக்கு இப்போது லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வேணும்ல, ஸோ நம்ம க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2 ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறோம். ஆஃப்டர் க்ரைட்டீரியா 1 செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் கமா அப்ளை பண்ணி தென் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2க்கு என்டையர் B காலமை செலக்ட் பண்ணிடுறோம். தென் அப்ளை கமா அகெயின். ஓகே, தென் க்ரைட்டீரியா இருக்குது நம்மக்கிட்ட யூனிக்காக ஆல்ரெடி D3 to K3 காலமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரைட்டீரியா 2க்கு E2 காலமை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், A அண்ட் B காலமை பேஸ் பண்ணி MS தோனி சென்னையில் எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகிருக்காருன்னு வாங்குது. ஸோ இந்த மாதிரி CountIFSஸை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நான் ரிமைனிங் உள்ள பிளேயருக்கு பிளேயர் நேம் அண்டு சிட்டி கவுண்ட் எடுத்துகிட்டு வர போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபார்முலாவை அப்படியே ட்ராக் பண்ண போகிறேன். பட் பிஃபோர் நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ண ஃபார்முலாவில் இருக்கிற க்ரைட்டீரியா ரேஞ்சுக்கும் அண்டு க்ரைட்டீரியாவுக்கும் நம்ம டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம். இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுறது எதுக்குன்னா, பர்பஸ் ஆஃப் ஃப்ரீசிங் என்னென்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம E3 காலமில் செலக்ட் பண்ணியிருக்க காலம்ஸ் அண்ட் செல்ஸை, அந்த செலக்டட் செல்ஸை யூஸ் பண்ணி காலம்ஸ் அண்ட் செல்ஸை ஃப்ரீஸ் பண்ணி லாக் பண்ணிடுறோம். ஸோ நம்ம இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி லாக் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம E3 காலமில் இருக்கிற ஃபார்முலாவை செல் டு செல் ஷிஃப்ட் பண்ணால் கூட ஃபார்முலா சேஞ்ச் ஆகாது. இப்போ பாருங்கள், நம்ம E3 காலமில் அப்ளை பண்ணியிருக்க ஃபார்முலாக்கு க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1க்கு நம்ம செலக்ட் பண்ண A காலமை டாலர் சிம்பிள் அப்ளை பண்ணுறோம். அண்ட் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2க்கு நம்ம செலக்ட் பண்ண B காலமுக்கு டாலர் சிம்பிள் அப்ளை பண்ணுறேன். செலக்டட் க்ரைட்டீரியா 1 அண்ட் 2க்கு பேஸ்ட் ஆன் தி ரிக்வெஸ்ட் வைஸ் செல்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறோம். ஆல்ஃபபெட் அண்டு நம்பரை நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவை அப்படியே ட்ராக் பண்ண அவ்வளோதான். இப்போ நீங்கள் CountIF ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கிங்க. CountIF ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோவில் இருக்குது. CountIFS இப்போ போட்ட இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.